வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பட்டப்பகலில் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்தில் இருந்து தங்க சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதானியின் அழுத்தம் காரணமாக முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி மின்துறை தனியார் மயமாக்குவதற்கான கோப்பில் கையெழுத்து வாங்கியுள்ளதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் 3 நபர்களிடம் நூதன முறையில் ரூபாய் 1.01 லட்சம் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். காவல்துறை மற்றும் அரசு உயர் அதிகாரிகளின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன உடற்பயிற்சி கூடத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் பட்டப்பகலில் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்தில் இருந்து தங்க சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சிநகர் பகுதியை சேர்ந்தவர் கீதா. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு வீட்டின் அருகே உள்ள கோவிலுக்கு கீதா நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை பின்தொடர்ந்து பைக்கில் வந்த 2 நபர்களில் ஒருவர் கூலாக நடந்து சென்று கீதாவின் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் பைக்கில் ஏறி தப்பியோடினார்கள். இதுகுறித்து கீதா அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது கீதா கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை 2 மர்ம நபர்கள் பறித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதானியின் அழுத்தம் காரணமாக முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி மின்துறை தனியார் மயமாக்குவதற்கான கோப்பில் கையெழுத்து வாங்கியுள்ளதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி புதுச்சேரி அமைச்சரவையில் இருந்து அரசுக்கு எதிராக பாஜக அமைச்சர் சாய்ஜய் சரவணகுமார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது முதல்வர் ரங்கசாமிக்கு அவமானம் என்றும் ரங்கசாமிக்கு திராணி இருந்தால் சம்பந்தப்பட்ட அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றார். காரைக்காலில் அரசின் நகரமைப்பு குழுமத்தின் ஆவணங்களை போலியாக தயார் செய்து ஏராளமான வீட்டு மனைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டிய அவர் இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமிக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் இந்த முறைகேடு தொடர்பாக முதல்வர் விசாரணை நடத்த வேண்டும் என்றார். அதானியின் அழுத்தம் காரணமாக முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி மின்துறை தனியார் மயமாக்குவதற்கான கோப்பில் கையெழுத்து வாங்கியுள்ளனர் என்றும் இது மக்களுக்கான அரசு இல்லை என்றும் புதுச்சேரியில் முதலாளிகளுக்கான அரசு நடைபெறுகிறது என்றார். புதுச்சேரியில் 3 நபர்களிடம் நூதன முறையில் 1,00,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். காரைக்காலை சேர்ந்தவர் சூரியபிரகாஷ். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் சுங்கத்துறை அதிகாரி பேசுவதாக கூறினார். தங்களுக்கு வந்துள்ள பார்சலில் சுங்க கட்டணம் இல்லாமல் உள்ளது, அதனால் கட்டணத்தை உடனடியாக கட்ட வேண்டும், இல்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மிரட்டினார். அதற்கு பயந்த அவர் 45,000 ரூபாய் பணம் அனுப்பி மர்ம நபரிடம் ஏமாந்தார். கோரிமேடு பகுதியை சேர்ந்தவர் ஞானப்பிரகாசம். இவருக்கு தெரிந்த பேராசிரியர் ஒருவர் பேசுவதாக மர்ம நபர் ஒருவர் பேசி மருத்துவ செலவிற்கு பணம் அனுப்ப வேண்டும் என கூறினார். அதை நம்பி அவர் 26,000 ரூபாய் பணத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார். முதலியார்பேட்டையை சேர்ந்தவர் தங்க பிரதீப். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி பேசுவதாக கூறினார். கிரெடிட் கார்டு தொகையை அதிகரிக்க கார்டின் விவரங்கள் மற்றும் மொபைல் போனுக்கு வந்த OTP எண்ணை கொடுத்தார். அடுத்த சில நிமிடங்களில் அவரது வங்கி கணக்கில் இருந்து 30,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட 3 நபர்கள் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் காவல்துறை உயர் அதிகாரிகள், அரசு உயர் அதிகாரிகள் அவர்களின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய 1 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டு முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கோரிமேடு காவலர் விளையாட்டு திடலில் உடற்பயிற்சி கூடம் காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் இயங்கி வந்தது. பின்னர் செயல்படாமல் இருந்தது. அதனைத் தொடர்ந்து நவீன முறையில் டெல்லியிலிருந்து உடற்பயிற்சி கருவிகள் வரவழைக்கப்பட்டு நவீன கூடம் உருவாக்கப்பட்டுள்ளது. இக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த உடற்பயிற்சி கூடத்தில் போலீஸ், அரசு உயர் அதிகாரிகள் அவர்களின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய உள்ளனர். நவீன முறையில் உடற்பயிற்சி கூடம் இருப்பதால் இங்கு வந்து உடற்பயிற்சி செய்ய விருப்பமாக உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.
புதுச்சேரி சட்டத்துறை சார்பு செயலரை பதவி நீக்க வலியுறுத்தி பேரணியாக சென்ற 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக கூறி சட்டத்துறை சார்பு செயலர் ஜனாஸ் ராஃபியை பதவி நீக்க வலியுறுத்தி மக்கள் உரிமை கூட்டமைப்பு சார்பில் இன்று தலைமைச் செயலகம் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மக்கள் உரிமை கூட்டமைப்பு தலைவர் சுகுமாரன் தலைமையில் பல்வேறு பொதுநல அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் காமராஜர் சிலையிலிருந்து பேரணியாக கிளம்பி சட்டப்பேரவை நோக்கி சென்றனர். இப்பேரணியில் ரயில் நிலையம் எதிரே கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான சொகுசு ஹோட்டல் மற்றும் புதுச்சேரி முழுவதும் முறைகேடாக பல்வேறு சொத்துக்களை வாங்கியதாக குற்றம் சாட்டியதோடு சார்பு செயலர் ஜனாஸ் ராஃபியை கண்டித்து கோஷமிட்டனர். நெருவீதி மிஷன் வீதி வழியாக தலைமைச் செயலகம் அருகே சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேரணியாக வந்த 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், கருணை அடிப்படையில் வேலை கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் அரசு பொது மருத்துவமனை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை முன்பு சுகாதார ஊழியர் சம்மேளனத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்மேளன தலைவர் திலை கோவிந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், விடுபட்ட நோயாளி கவனிப்பு படி வழங்க வேண்டும், நர்சிங் அலவன்ஸ் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுவை அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினார். சுகாதார சம்மேளன ஊழியர்கள் விடுப்பு எடுத்து கலந்து கொண்டதால் மருத்துவமனையில் வெளிப்புற மற்றும் உட்புற சிகிச்சை பிரிவில் பணிகள் அரை நாள் பாதிக்கப்பட்டது. காரைக்கால் பாரதியார் சாலையில் ரயில் பாதை கடக்கும் இடத்தில் பொதுமக்களின் வசதிக்காக சப்வே அமைத்து தரக்கோரி மத்திய ரயில்வே இணை அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்த பாஜக மாநில துணைத் தலைவர் ராஜசேகரனுக்கு இந்து முன்னணி பாராட்டு தெரிவித்துள்ளது. காரைக்கால் பிரதான சாலைகளில் ஒன்றான பாரதியார் சாலையில் ரயில்வே கேட் போடப்படும் பகுதியில் சப்வே அமைக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரன் மத்திய ரயில்வே மற்றும் ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் சோமண்ணாவை நேரில் சந்தித்து மனு அளித்து கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட மத்திய இணையமைச்சர் சோமண்ணா காரைக்கால் பாரதியார் சாலையில் ரயில் பாதை கடக்கும் இடத்தில் சிறியதோர் கீழ்ப்பாதை சப்வே அமைக்கப்படும் எனவும் அது தொடர்பான பணிகள் உடனடியாக துவக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். இதனை வரவேற்று இந்து முன்னணி சார்பில் பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரனுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் காரைக்கால் ரயில் நிலையத்திற்கு காரைக்கால் அம்மையாரின் பெயரை சூட்ட முயற்சி எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க சுதேசி, ரோடியர், பாரதி ஆகிய பஞ்சாலைகளில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், சுற்றுலா வளர்ச்சி திட்டங்களை அதிகரிக்க வேண்டும், மதுபானம் கொள்முதல், மதுபானம் விநியோகம் ஆகிய இரண்டும் அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர தனி வாரியம் அமைக்க வேண்டும் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களின் சுமார் 50,000 வீடுகளுக்கு இலவச இன்வெர்டர் வழங்க வேண்டும், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் மூடப்பட்ட ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருந்தது. பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ரூபாய் 50 உயர்த்தி வழங்க வேண்டும், நலவாரியம் அமைக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுவை அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பெருமாள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரை ஆற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டு பால் கொள்முதல் விலையை ரூபாய் 50 உயர்த்தி வழங்க வேண்டும், 75% மானிய விலையில் ஆண்டு முழுவதும் மாட்டு தீவனம் வழங்க வேண்டும், பால் உற்பத்தியாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுவை அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். 1 லிட்டர் பாலுக்கு 50 ரூபாய் பால் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு புதுச்சேரி பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பிலே முதல் கோரிக்கை வைத்திருக்கிறோம்.
புதுச்சேரி அரசில் காலியாக உள்ள குரூப் பி பிரிவு பணியிடங்களை எம்பிசி இடஒதுக்கீட்டை பின்பற்றி நிரப்ப வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பாமகவினர் மனு அளித்தனர். பாமக சார்பில் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் பாமகவினர் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி அரசில் உள்ள குரூப் பி பிரிவில் 108 பணியிடங்கள் காலியாக உள்ளது. இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. இதில் தாங்கள் அறிவித்தது போல் எம்பிசி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நிரப்புவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. எனவே இப்பணியிடங்களை நிரப்பும் பொழுது எம்பிசிக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கி இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் பொழுது மாநில இளைஞரணி செயலாளர்கள் பிரதீப் குமார், சேதுபதி, வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன், நகர தலைவர் தமிழ்ச்செல்வன், தொழிற்சங்க தலைவர் கிருஷ்ணதேவன், பன்னீர்செல்வம் உட்பட பாமக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கடந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு தேர்வில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த செல்லிப்பட்டு மற்றும் சோரப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டு நினைவு பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டப்பட்டது. தொடர்ந்து இப்பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்கள், இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் இலக்கிய அணி பேரவைத் தலைவர் தனசேகர், செல்லிப்பட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ராஜா, கோவிந்தன், குமாரசாமி, துரை, பாபு, சோரப்பட்டை சேர்ந்த மகேந்திரன், பரஞ்சோதி, நாகப்பன், கார்த்திகேயன், சக்திவேல், கண்ணன், இன்பநாதன், சக்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். முன்னதாக பள்ளியின் பொறுப்பு ஆசிரியர் ஜான் பொந்தகஸ்தோ அனைவரையும் வரவேற்று கௌரவித்தார். இங்க பாருங்க. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகர் பகுதியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள புதிய மின் மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் சுதானா நகரில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் புதிய மின் மாற்றி அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக புதிய மின் மாற்றியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையில் பணி நிறைவு பெற்ற 2 உதவி ஆய்வாளர்களுக்கு எஸ்பி பிரவீன்குமார் திருப்பாதி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையில் பணிபுரிந்து வந்த உதவி ஆய்வாளர்கள் ராமமூர்த்தி, ராஜசேகர் ஆகியோர் பணி நிறைவு பெற்றதையொட்டி அவர்களுக்கு பாராட்டு விழா வில்லியனூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதுநிலை போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருப்பாதி கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலைய போலீசார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் திருக்கோவில் ஊரணி பொங்கல் மற்றும் குதிரை விடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 17ஆம் ஆண்டு ஆடி மாத செடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நேற்று காலை அம்மனுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பலவித திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாரணைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கால் நடுதல், காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மாலை கிராம பெண்கள் சார்பில் பூரணி பொங்கலிட்டு குதிரை விடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஐயனாரப்பன் பூரணி பொற்கிழை சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு செயலாளர் சங்கர், துணைத் தலைவர் கன்னியப்பன், பொருளாளர் தமிழ்ச்செல்வன், துணை செயலாளர் வீரப்பன், துணை பொருளாளர் சூரியகுமார் உட்பட ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். காரைக்காலில் அம்பகரத்தூரில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி 2வது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் உள்ள பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். அந்த வகையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி 2வது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு இன்று ஸ்ரீ பத்ரகாளியம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உட்பட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்கள்
மரங்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் ஏராளமான பக்தர்கள் வருவதை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். INTUC மாநில தலைவர் பாலாஜி பிறந்தநாளை முன்னிட்டு சுற்றுலா வளர்ச்சி கேட்டரிங் ஊழியர் சங்கத்தின் சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில INTUC தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் பாலாஜியின் பிறந்த நாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் சுற்றுலா வளர்ச்சி கழக கேட்டரிங் ஊழியர் சங்கத்தின் சார்பில் INTUC மாநில தலைவர் பாலாஜி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள பெரிய பாளையத்தம்மன் கோவில் அருகே அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் கோவிந்தராஜ் ராஜாராம், INTUC மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் லாஸ்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் முருகப்பெருமான் உட்புறப்பாடு நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு தேவசேனா சமேத முருகப்பெருமானுக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு காலை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து இரவு சொர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தேவசேனா சமேத முருகப்பெருமானுக்கு சோடச தீபார்த்தனைகள் காட்டப்பட்டு தங்கத்தேரில் வைக்கப்பட்டு அரோகரா கோஷத்துடன் உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் பட்டப்பகலில் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்தில் இருந்து தங்க சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்து செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதானியின் அழுத்தம் காரணமாக முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி மின்துறை தனியார் மயமாக்குவதற்கான கோப்பில் கையெழுத்து வாங்கியுள்ளதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் 3 நபர்களிடம் நூதன முறையில் ரூபாய் 1.01 லட்சம் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். காவல்துறை மற்றும் அரசு உயர் அதிகாரிகளின் குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன உடற்பயிற்சி கூடத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.